نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد لقد كان لكم في رسول الله أسوة حسنة اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் வற்றா பெருங்கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தையாகும். வழிகாட்டில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலாகும். மார்க்கத்தின் பெயராலே புதிதாக தோற்றுவிக்கப்படுகின்ற ஒவ்வொன்றும் பிதஅத்தாகும், ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடாகும்.
உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடமே உதவியும் தேடுகின்றோம். யா அல்லாஹ் எங்களை நேர்வழிப்படுத்துவாயாக. அல்லாஹ் யாரை நேர்வழிப்படுத்தி விட்டானோ அவர்களை வழிகெடுப்பவர் எவரும் இல்லை. அல்லாஹ் யாரை வழிகேட்டிலேயே விட்டு விட்டானோ அவர்களை நேர்வழிப்படுத்துபவரும் எவரும் இல்லை. ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தையே சேரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள், சூரியன் உதிக்கின்ற தினத்திலேயே மிக சிறந்த தினம் ஜும்மாவுடைய தினமாகும். இன்றைய தினத்தில்தான் மனிதகுல தோற்றமான ஆதம் நபி அவர்கள் படைக்கப்பட்டார்கள், சொர்க்கத்தில் புகுத்தப்பட்டார்கள். அவர்கள் செய்த பாவத்திற்காக இன்றுதான் அவர்களுக்கு பாவ மன்னிப்பும் வழங்கப்பட்டது. யுக முடிவு நாளும் வெள்ளிக்கிழமை அன்றே நிகழும். இந்த சிறந்த நேரத்திலே அல்லாஹுவை வணங்குவதற்காக அவருடைய திரு தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, காலங்கள் சுருங்கிவிட்ட ஒரு சூழலிலே நாம் வாழ்நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திற்கெல்லாம் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு உபதேசம் செய்தார்கள். ஒரு காலம் வரும், அந்த காலத்தை நீங்கள் எட்டும் பொழுது ஒரு வருடம் என்பது உங்களுக்கு ஒரு மாதமாக காட்சியளிக்கும். ஒரு மாதம் என்பது ஒரு வாரமாக காட்சியளிக்கும். ஒரு வாரம் என்பது ஒரு நாட்களாக உங்களுக்கு காட்சியளிக்கும். ஒரு நாள் என்பது ஒரு மணி நேரத்தை போல காட்சியளிக்கும். ஒரு மணி நேரம் என்பது ஒரு நாளிகை போல் காட்சியளிக்கும். இது அல்லாஹ்வுடைய தூதர் உபதேசம் செய்தது. இன்னைக்கு கால சூழலை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கடந்த வருடம் அப்படியே நம்ம தொட்டு சென்ற மாதிரி தான் தெரியுது. ஒரு அந்த வருடம் பிறந்து ஒரு சில தாட்கள் தான் கிழிக்கிற மாதிரி தெரியுது. அடுத்த வருடத்தை நோக்கி பயணிக்கிறோம். அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஜும்மா, அந்த ஜும்மா அப்பதான் வந்த மாதிரி இருக்கு. அடுத்த ஜும்மா ரொம்ப ஒரு வேகமான ஒரு கால சூழலை எதிர்நோக்கி கொண்ட ஒரு சமூகத்தினுடைய நிலை. அது இல்லாம பாத்தீங்கன்னா அதிகமான உயிரிழப்புகள் நீங்க பாத்துக்கலாம். நீங்க இந்த குறைந்த ஆண்டுகள்ல நம்ம எதிர்கொண்ட ஆண்டுகள்ல எக்கச்சக்கமான உயிரிழப்புகள், அல்லாஹ்வுடைய சோதனைகள், வெள்ளங்கள், பெருவெள்ளங்கள், பூகம்பங்கள், பெருந்தொற்றுகளால் மனிதர்கள் உயிரிழப்பது, இதெல்லாம் நம்மளை எதிரை நோக்கி அழைத்து செல்கிறது என்றால் இந்த வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட நெடிய தூரம் அல்ல, ஒரு குறுகிய வாழ்க்கை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்கனவே நமக்கு நினைவுபடுத்தி சென்று விட்டார்கள். அதை மறுபடியும் நினைவுபடுத்தும் விதமாக இன்றைய கால சூழல் அமைந்து விடுகிறது. இதுல நம்ம முக்கியமா கவனிக்கிறது அந்த கிடைக்கக்கூடிய அந்த குறைந்த கால அளவை நாம் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது, எவ்வாறு அமல்களால் அலங்கரித்துக் கொள்வது ரொம்ப கவனம். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழங்கப்பட்ட ஆயுள் பாத்தீங்கன்னா 63 வயது தான். அதை தொட்டுதான் இன்றைய சமூகத்தினுடைய சராசரி வயதும் அமைந்திருக்கிறது. அப்ப இருக்கக்கூடிய அந்த குறுகிய கால அந்த ஆயுள் காலத்திலே நம்முடைய அமல்களை நாம் எப்படி உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அறிந்த சமூகமாக இருக்க வேண்டும். இரண்டாவது என்னவென்றால் அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருட்கொடைகளை நினைத்து அவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய சமுதாயமாக இருக்க வேண்டும். சில விஷயங்களுக்கு நான் ஒப்பிட்டு காமிக்கிறேன். அதை நம்ம வாழ்க்கையில நாம என்னைக்காவது சந்திச்சிருக்கோமான்னு நீங்க உங்களை நீங்களே உரசி பார்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஆரம்ப காலகட்டங்களிலே, அதாவது தாவாவை மறைமுகமாக எடுத்து சென்ற காலகட்டம் மக்காவிலே ரொம்ப பசியா இருக்கும். எனக்கு பசிக்கும் போது பிலால்கிட்ட சொல்லுவேன், ஏதாவது உணவு நீங்க எடுத்து கொண்டு வாருங்கள், எனக்காக நீங்க
நீங்க எங்கேயாவது தேடி பெற்றுக்கொண்டு வாருங்கள் என்று சொல்லும் பொழுது பிலால் எனக்கான உணவை கொண்டு வருவார். என்ன செய்வாரா? பிலால் எனக்கான உணவை கொண்டு வருவார். எப்படி தெரியுமா? தன்னுடைய அக்கூலிலே இருக்குல்ல, அந்த அக்கூலிலே மறைத்து கொண்டு. என்ன காரணம்? முகம்மதுக்கு தான் நான் உணவை எடுத்து செல்கிறேன் என்றால் அங்கு உயிர் வாழ்வது நம்ம உறுதி சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு காலகட்டம். அந்த அக்குளிலே மறைத்து எடுத்து வருகின்ற அந்த ரொட்டியை நானும் பிலாலும் பங்கிட்டுக் கொள்வோம் என்றால், இன்னைக்கு இந்த நிலையில ஒருத்தர் ஒரு உணவை கொடுத்தா அவங்களால சாப்பிட முடியுமாங்க? பசியுடைய உச்சத்தில் இருக்கும் போது அந்த மாதிரி உணவுகளை சாப்பிட முடியும். அப்ப இந்த உலகத்திற்கு அருள்கொடையாக அனுப்பப்பட்ட அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலை இப்படிதான் இருந்தது. அதை நாங்க பங்கிட்டுக் கொள்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் சொல்கிறார்கள், சில வேளைகளிலே நான் வீதியில் நடந்து செல்லும் பொழுது ஒரு பேரித்தம்பழத்தை நான் கண்ணுற்றேன், பார்த்தேன். பசியின் காரணத்தினால் அது மண்ணில் விழுந்து கிடக்கு, பரவாயில்ல, தட்டி வாயில் வைக்கலாம் என்று நான் எத்தனிக்கும் பொழுது அது ஜக்காத்துடைய பொருளாக இருக்குமோ என்று நினைத்து அதை நான் சாப்பிடாமல் இருந்ததுண்டு. எந்த அளவுக்கு பசி கொடுமைங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய சமூகமே வாழ்ந்தது. ஆனா இன்னைக்கு அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருள்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய சமூகமாக நாம் இருக்கிறோமா? என்னைக்காவது இந்த நிலையை நம்ம அடைஞ்சிருக்கிறோமா? எங்க வீட்டுல சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளை, ஒரு நபரை நாம் காட்ட முடியுமா? நிறைய நேரங்கள்ல சஹாபாக்களுடைய உணவு வெறும் பேரித்தம்பழம் தண்ணீர் மட்டும்தான். சில வேளைகளில் இந்த ரெண்டும் கூட இருக்காத ஒரு சூழல். ஆனா இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் வழங்கிய அருள்கொடை எண்ணி மாளால், சொல்லி மாளால். அந்த அளவுக்கு போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு அல்லாஹ் பசி இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கி தந்திருக்கிறான். இன்னைக்குள்ள பிள்ளைகளுக்கு பசினா என்ன தெரியுமாங்க? பசியில் என்ன என்று அந்த குழந்தை உணரும் முன்பவே, பிள்ளைகள் உணரும் முன்பவே அடுத்த வேளை உணவு அந்த பிள்ளைகளுடைய வாயில் திணிக்கப்படுகிறது. உண்மைதானே? இன்னைக்கு என் பிள்ளை பசிச்சு சாப்பிடாம இருந்துருவானோ, அவன் பசிக்கிறதுக்கு முன்னே அடுத்த உணவு அவனுக்கு தயார் செய்யப்படுகிறது. ஆனா ஒரு காலகட்டம் தான் இருந்துச்சுங்க. ஆரம்ப காலகட்டங்கள்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் எந்த அளவுக்கு இருந்தாங்க? நம்ம தஞ்சை மாவட்டம் கூட அந்த அளவுக்கு வறுமை கிடையாது. நீங்க நெல்லை மாவட்டங்கள் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வீடி சுத்தினாதான் அவங்க ஒரு வேளை கஞ்சியே குடிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலை தான். நீங்களே எடுத்துக்கீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் உடைனா நமக்கு எப்ப இருப்பாங்க? 2 பெருநாளைக்கு தான் டிரெஸ். ஒன்னு நோன்பு பெருநாளைக்கு, இன்னொன்னு ஹஜ்ஜி பெருநாளைக்கு. 2 டிரெஸ் தான். அதை போட்டு போட்டு கிழிப்போம். டெய்லர் கடையே போய் பார்ப்போம், எப்படா அந்த சட்டையை தருவாங்க. இந்த மாதிரி காலங்கள்லாம் இருந்தது உண்டு. ஆனா இன்னைக்கு நம்ம சமூகத்தினுடைய பிள்ளைகளுடைய நிலை, கிழிஞ்ச டிரெஸ் 5000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வரோம். போட்டு கிழிச்ச டிரெஸ் அது ஒரு மாடலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபேஷன் சொல்லிட்டு 5000 ரூபாய் கொடுத்து அதை வாங்கி போறாது. இன்னைக்கு தான் ஃபேஷன் அப்படின்னு யூதர்களுடைய கலாச்சாரத்தை மனதில் வைத்துக் கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறதுனால் அல்லாஹ்விற்கு இந்த சமூகம் நன்றி மறக்கிறது. ஒரு சிறுகதை ஒண்ணு படிச்சுங்க, பாருங்க. பசினா எந்த அளவுக்கு மனிதனை கொண்டு செல்கிறது. அந்த கதையுடைய சிறுகதையுடைய உண்மையா நடந்த கதைய அவங்க சிறுகதை எழுதியிருக்காங்க. அந்த கதையுடைய பேரு சோற்று கடன். அவர் சொல்றாரு, நான் சிறு வயதுல, அந்த கதையை சொல்றவர் சொல்றாரு, நான் சிறு வயதுல இருக்கும்போது எப்படியாவது படித்து முன்னுக்கு வர வேண்டும் என்று ஒரு ஆசை எனக்கு. ஆனா எங்க வீட்டிலேயோ வறுமை தாண்டவம் ஆடியது. எங்க வீட்டுல சாப்பாடுன்னே எதுவுமே இருக்காது, அரிசி சோள எதுவும் இருக்காது. இந்த எங்க வீட்டு வாசல்ல சில விளைகின்ற கீரை செடிகளை தான் என்ன செய்வோம், நாங்க என்ன செய்வோம், உணவாக உட்கொண்டு வந்தோம். அந்த சொல்றாரு.
வீட்டுல அந்த மாதிரி கொடிய ஒரு வறுமை. அந்த நேரத்துல அரை வயிற்றுக்கும் கால் வயிற்றுக்கும் அதை சாப்பிட்டு கொண்டு என்னுடைய படிப்பை நான் தொடர்ந்தேன். என்னைக்காவது எங்க அம்மா வருஷத்துல ஒரு நாள் அரிசி சாதம் சமைத்து தருவார்கள். என்னைக்காவது ஒரு நாள் மீன் குழம்பு வைப்பாங்க. அந்த மீன் குழம்பு வச்சா எங்க வீடு தீபாவளியாக இருக்கும். அந்த நேரத்தில் கூட எங்க அம்மா என்ன செய்வாங்க, முழு வயிறு சாப்பிட்டு விடக் கூடாது என்பதற்காக அந்த போட்ட சாப்பாட நைட்டு சாப்பிட்டுக்கலாம் சட்டியிலே கொட்டிடுவாங்க. அந்த மாதிரி வயிறார என் வாழ்நாள் நான் சாப்பிட சொல்றேன். சாப்பிட்டு இது கதை இல்ல, உண்மை நடந்த சம்பவம். நான் சாப்பிட்டதே கிடையாது. வேற வழி இல்லாம வறுமையின் கொடுமையினால் என்னுடைய மாமி வீட்டுக்கு நான் அனுப்பப்பட்டேன். அங்க போய் படிச்சுக்கப்பா, கல்லூரி படிப்ப தொடர்ந்துக்குன்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சிறு கிராமத்தில் இருக்கிற என்னுடைய மாமி வீட்டுக்கு நான் அனுப்பப்பட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். மாமி வீட்டிலையாவது போய் எனக்கு நல்ல உணவு கிடைக்கும் என்று நான் நினைத்தேன். மாமி வீட்டிலையாவது போய் நல்ல உணவு எனக்கு கிடைக்கும் என்று நான் நினைத்தேன். ஆனா மாமி வீட்டிலையும் எனக்கு கொடுக்கப்பட்டது மாடு மாதிரி வேலை வாங்கிக்கிட்டு 2 வேளை உணவு கொடுப்பாங்க. அந்த 2 வேளையும் என்ன உணவு என்றால் ஊற வச்ச உணவுங்கிறார். ஊற வச்ச சாப்பாடு. ஊற வச்ச சாப்பாடு என்னங்க, பழைய சோற சொல்றாரு. 2 வேளை தான் உணவு கொடுத்தாங்க மாமி வீட்லயும். அந்த மாமி வீட்லயும் மாடு மாதிரி வேலை வாங்கிக்கிட்டாங்க. அந்த வேலை வாங்கிட்டு அவங்க கொடுத்த உணவு என்னன்னா பழைய சோறு, வேற உணவே கிடையாது. நல்ல சோறு சாப்பிட மாட்டேனால் ஏங்கிய நாட்கள் உண்டு. சில வேளைகள்ல மணிக்கணக்க கோயிலுடைய வாசல் நின்று அங்க கொடுக்கிற பிரசாதங்களை வாங்கி சொல்ற சாப்பிட்டது உண்டு. எப்படியாவது இவங்கள்ட்ட இருந்து நான் தப்பிச்சிடணும், என் கல்லூரி படிப்பை நான் தொடரணும், இவங்கள்ட்ட இருந்து எப்படியாவது நான் இவங்க வீட்டுல இருந்து வெளியேறிடணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது எங்க மாமிகிட்ட போய் நான் சொன்னேன், நான் இங்க இருக்க எனக்கு விருப்பம் இல்ல, இந்த வீட்டுல இருக்க எனக்கு விருப்பம் இல்ல, நான் வெளியில எங்கேயாவது போய் தங்கிக்கிறேன்னு சொல்லும் போது எங்க மாமி சொன்னாங்க, திட்டத்திட்ட நீ 6 மாத காலங்கள் வீட்டுல தங்கியிருக்க, அந்த 6 மாத காலங்களுக்கு நீ 2 வேளை சாப்பிட்டீல. என்ன சாப்பிட்டாரு? பழைய சோறு. அதுக்கு 48 ரூபா நான் கணக்கு எழுதி வச்சிருக்கிறேன். அந்த 48 ரூபாயை கொடுத்துட்டு நீ என்ன செய்ய, நீ வெளியில போலாம். அவருக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. கொடுத்த 2 வேளை சாப்பாட்டுக்கும் என் மாமி மாடு மாதிரி வேலை வாங்கிட்டு அந்த சாப்பாட்டுக்கும் கணக்கு எழுதி வச்சிருக்கிறாங்களே. அவர் சொல்றாரு, சரி எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, ஏதாவது வேலை பார்த்துட்டு இந்த கடனை நான் அடைச்சிடுறேன். அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நீ வேலை பார்த்து அடைக்கிறதா எனக்கு நம்பிக்கை இல்ல, உன் படிக்கிற புத்தகத்தை கொடுத்து புடுங்கி வச்சுக்கிறாங்க. வேற வழி இல்லாம வெளியில வேலை பார்த்து 18 ரூபாயை கொடுத்து அந்த புத்தகத்தை வாங்கி கொண்டு அவர் நண்பர் ஒருத்தர் சொல்றாரு, கிட்டத்தட்ட அவருக்கும் அவர் கல்லூரிக்கும் 11 கிலோமீட்டர்கள். நான் நடந்துதான் செல்வேன். நடந்து செல்லும் போது எத்தனையோ முறை நான் பசியின் காரணத்தினால் மயங்கி விழுந்திருக்கிறேன். என்னை கொண்டு போய் என்னுடைய கல்லூரியில யாராவது தெரிஞ்சவங்க போய் விடுவாங்க. இந்த மாதிரிதான் என்னுடைய கால சூழல் அமைந்திருந்தது. இந்த நேரத்துல என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு செய்தியை சொன்னார். என்ன செய்தி? என் மனசுல அப்படியே தென்றல் பாகிற மாதிரி ஒரு செய்தியை சொன்னார். என்ன செய்தினா, ஏப்பா நீ இவ்வளவு கஷ்டப்படுற, நீ கன்னியாகுமரி மாவட்டம் அந்த கேரளா பார்டரு அங்க அந்த ஏரியால எங்கேயாவது ஒரு தங்கத்துக்கு ஒரு இடத்த நீ பாத்துக்கிட்டீங்கன்னா அங்க கெட்டில் சாஹிப்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிற, அவர் கடையில போனா நீ ஃப்ரீயா 3 வேளை சாப்பிட்டுக்கலாம். சாப்பிடுறதுக்கு அவர் காசே கேட்க மாட்டார். இத சொல்லவும் ஒரு வாழ்க்கையில இப்படியுமா உலகத்துல ஆள் இருப்பாங்க. சொந்த மாமியே 2 வேளை சாப்பாடு கொடுத்ததுக்கு கணக்கு இருக்கு. இந்த காலத்துல சாப்பாடு ஒருத்தர் தராரு, அத ஃப்ரீயா தராருன்னா ஒத்துக்க முடியலையே. அவர் சொல்றாரு, நீ காசு கொடுக்கணும்னு நினைச்சா அந்த ஹோட்டலுடைய ஓரத்துல ஒரு உண்டியல் இருக்கு, அந்த உண்டியல்ல போய் என்ன செய்யலாம், நீ தேவைப்பட்டா போலாம், ஆனா கம்பல்சரி கிடையாது. இத சொல்லவும் அவரால அத நினைச்சே பார்க்க முடியல. பசியினுடைய கொடூரத்தில் இருந்த ஒரு நபருக்கு இந்த மாதிரி ஒரு செய்தி. முதல் நாள் கெட்டில் சாஹிபுடைய கடைக்கு போறாரு. வெறும் 3 ரூபாயை எடுத்துக்கிட்டு, சும்மா போயிடக்கூடாது, ஒரு 3 ரூபாயை எடுத்துட்டு போவோம்னு சொல்லிட்டு 3 ரூபாயை பாக்கெட்ல வச்சுட்டு ரொம்ப ஒரு பயந்த மனநிலையில குற்ற உணர்வோட அந்த கடையில போய் ஓரத்துல போய் உட்கிறாரு. இன்னும் அந்த கடை இருக்கு திருவனந்தபுரத்துல. அந்த கடையோட பேர் இன்னொரு பேர் முபாரக். ஆனா இன்னைக்கு உண்டியெல்லாம் வைக்கல. அவர் சொல்றாங்க, எந்த அளவுக்கு இருந்திருக்காரு பாருங்க மனிதர்கள்.
பசியினுடைய கொடூரம் எந்த அளவுக்கு இந்த ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கணும். முத நாள் போய் உட்கார்றாரு. போனா ஒரு தாமரை இலை அவர் முன்னால் விரிக்கப்பட்டு அது நிறைகிற அளவுக்கு சோறு போடப்பட்டு அது மறைகிற அளவுக்கு குழம்பு ஊற்றப்படுகிறது. சொல்றாரு, என் வாழ்நாள்ல இவ்வளவு சோத்தை நான் பார்த்ததே கிடையாது. சொல்றாரு, என் வாழ்நாள்ல இவ்வளவு சோத்திரை நான் பார்த்ததே கிடையாது. அது ஃபுல்லா குழம்பு ஊத்தி 2 மீன் துண்டை வச்சாரு, அதுக்கு பக்கத்துல 2 சிக்கன் அந்த வறுத்த துண்டை வச்சாரு. எனக்கு பயம் வந்துருச்சு, இந்த 3 ரூபாய்க்கு இதுவே முடிஞ்சு போயிருமே, ஒரு பாட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நல்லா சாப்பிட்டேன். என் வாழ்நாள் அப்படி ஒரு சாப்பாட சாப்பிட்டதுல மறுபடியும் உணர்வு பரிமாறப்பட்டது. மறுபடியும் சாப்பிட்டேன், வயிறு நிரம்பியது. மறுபடியும் கெட்டில் சாஹிப் சாப்பாடை தூக்கிட்டு வந்தாரு. பரிமாறத்துக்காக எத்தனைக்கு முன்னாடி ஒரு கையை பிடித்தன், போதும் வயிறு நிறைஞ்சிருச்சு, சாப்பிட முடியாது. என்ன செஞ்சாரு கெட்டில் சாஹிப் தெரியுமா? தன்னுடைய கையில வச்சிருக்கிற சாப்பாடு பிளேட்டால் ஓங்கி ஒரு அடி அடிச்சார். சாப்பிடறதுக்கு என்னலே கூச்சம், சாப்பிடல. அப்படிங்கும் போது நான் வயிறார சாப்பிட்டேன். முதல் முறையாக என் வயிறு நிரம்பியதால் என் உடம்பிலே ஒரு உணர்வு மேலிட்டு அது அப்படியே கண்ணீராக வெளிப்பட்டது. அப்படியே நான் அழுதேன். முடிச்சிட்டு எப்படியாவது அந்த 3 ரூபாயை உண்டியல்ல போட்டுருணும். ஆனா உண்டியல்ல போடுறத என்ன செய்யணும்? கெட்டில் சாஹிப்பை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போறாரு. பாக்கெட்ல 3 ரூபாயை வச்சுக்கிட்டு ரொம்ப நேரமா அடிக்கிறாரு. கெட்டில் சாஹிப் என்ன செய்யல, திரும்பி கூட பார்க்கல. வேற வழி இல்லாம சரி பார்க்க மாட்டான்னு போட்டுட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் 4 ரூபாய் எடுத்துட்டு போற அதே கவனி. இவருக்கு மனசு ஒரு என்ன தோணுது, கெட்டில் சாஹிப் தான் நம்ம பணம் போடுறத பார்க்கவே கிடையாது, நாம ஏன் போடணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5 வருட காலங்கள் 3 வேளை உணவை காசே கொடுக்காம சாப்பிடுறாரு. அவர் சொல்றாரு இந்த கதையில, உண்மையா நடந்த கதை. அவர் சொல்றாரு, 5 வருட காலங்கள் என்னுடைய கல்லூரி படிப்பை, என்னுடைய கல்லூரி மேற்படிப்பை முடிக்கிற வரைக்கும் நான் என்ன செஞ்சது கிடையாது, அவர் கடையில காசே கொடுத்தது கிடையாது. 5 வருட காலங்கள் ஃப்ரீயா தான் சாப்பிட்டேன். என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கெட்டில் சாஹிப் கேட்டது கிடையாது, முரசுடிச்சது கிடையாது. அவருடைய உபசரிப்பிலே ஒரு குறையும் ஏற்பட்டது கிடையாது. வேலையெல்லாம் முடிஞ்சு அவருக்கு அவருடைய படிப்புலாம் முடிஞ்சு நல்ல வேலை கிடைக்குது. முதல் மாச சம்பளம் 700 ரூபாய். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு உண்மை கதை. 700 ரூபாய் உங்க அம்மாட்ட போய் கொடுக்கும் போது அவங்க அம்மா சொல்றாங்க, எங்க அம்மா முகத்துல கூட ஒரு மலர்ச்சியை ஏற்படுத்த முடியல. 700 ரூபாய் சம்பாதிக்கலடா, அப்பாவுக்கு 80 ரூபாய் தான் சம்பளம், ரிட்டையர்மெண்ட். பையன் 700 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களால ஜீரணிக்க கூட முடியல. எங்க அப்பாட்ட சொல்லும் போது, சரி காசு கிடைச்சது ரொம்ப ஆடாத, பக்குவமா சேர்த்து வை. அப்பா சொன்னாரு. அம்மா சொன்னாங்க, பிள்ளை 2 கொமர் இருக்கு, அதை கரை சேர்க்கணும். நேரா அவரு அந்த சுமையோடு அவருடைய மாமி வீட்டுக்கு போய் ஏற்கனவே 18 ரூபாய் கரண்ட் இருந்துச்சு கொடுத்துட்டு, பாக்கி மிச்ச காசு 42 ரூபாய் மிச்ச காசை கொடுத்துட்டு மாமிட்ட விடை பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஒரு சிந்தனை வருகிறது. நம்ம படிக்கும் பொழுது இந்த சாப்பாட்டுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த சாப்பாடை 3 வேளை நமக்கு வயிறார பரிமாறி நம்மள்ட்ட இருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் எதிர்நோக்காமல் இருந்தாரு கெட்டில் சாஹிப். இவர் போய் சந்திக்கணும். என் மாமி 2 வேளை சாப்பாடு போட்டதுக்கு என்கிட்ட கடனாக ரூபாயை பெற்றுக்கிட்டாங்க. இவர் எப்படியாவது இவருக்கு ஒரு நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்று அந்த வாங்கினா 700 ரூபாயில 200 ரூபாய் சீட்டு கட்டுறாரு. அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் 16,000 ரூபாயா சேருது. அந்த 16,000 ரூபாயை தூக்கிக்கிட்டு கெட்டில் சாஹிப்புடைய கடைக்கு போறாரு. உண்டியல் இருக்குல்ல, கொண்டு வர சொல்றாரு. காமிங்க அப்படின்னு சொன்னா அவர் கொடுக்குற காமிக்கிறாரு. உண்டியல காசை போறாரு. முதல் உண்டியல் நிறையுது, அடுத்த உண்டியல காமிக்கிற, அடுத்த உண்டியல் நிறையுது, அடுத்த உண்டியல காமிக்கிற, அடுத்த உண்டியல் நிறையுது. இப்பதான் அவருக்கு அந்த மன நிறைவே ஏற்படும். 5 வருஷ காலம் நான் சாப்பிட்ட இந்த சோற்று கடன் இன்றையோடு தீர்ந்துச்சு. இவருக்கு இந்த நன்றி கடன் கூட செலுத்தலன்னா நம்ம எப்படி மனிதனாக இருக்க முடியும்? அன்னைக்கு அவர் கடையில சாப்பிட்ட நான் 3 ரூபாய் எடுத்துட்டு போகும்போது என்ன கவனிப்பு இருந்ததோ அதே கவனிப்பு தான் நான் 16,000 ரூபாய் போடும்போதும் இருந்தது. அவரிடம் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எதுக்காக நான் அதை சொல்றேன்னா, பசிங்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நமக்கு அது எளிதாக கிடைத்து விடுகிறது. ரொம்ப எளிதாக கிடைச்சது. நமக்கு பசிங்கிறது என்னன்னு தெரியாம ஒரு சமூகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த
பசிய உணர்ந்தவங்கிட்ட போய் கேளுங்க, அவங்களுக்கு தான் அதான் சொல்றாங்க. அந்த சாப்பாடு உள்ள போறோட என்ன தெரியாம கண்கள்ல இருந்து தண்ணீர் பேரிட்டுச்சு. அத நிறைஞ்சு அத கொடுத்து முடிஞ்சதே மனசுல ஒரு ஆனந்தம் ஏற்பட்டுச்சு. அவருக்கே ஒரு மாற்று மத சகோதரர் சொல்றாரு, அவருக்கே அந்த நன்றி கடனை ஒரு மனிதருக்கு செலுத்த வேண்டும் என்றால் ரப்புல் ஆலமீன் நமக்கு எந்த அளவுக்கு கொடுத்துறான் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அருக்கொடைகள். ஒண்ணும் இல்லைங்க, பலஸ்தீன்ல எப்படி இருக்கு பாருங்க. உங்களுடைய இறையச்சத்திலாம் வார்த்தைகளால் வர்ணித்து விடவே முடியாது. மழை பெய்யுதுங்க, மழை பெய்கிறது. மழை பெய்யும் போது ஒரு 11 வயது சிறுவ கையை உயர்த்தி சொல்றான், யா அல்லாஹ் உனக்கே அனைத்து புகழும். பாலஸ்தீன்ல என்ன நிலைமைங்க, தண்ணியே கிடைக்காத ஒரு நிலைமை, தண்ணியே வராத ஒரு நிலைமை, தண்ணியே கொடுத்தாலும் அதை குடிக்க விடாத ஒரு நிலைமை. அந்த நிலையில ரப்புல் ஆலமீன் அந்த பகுதிக்கு மழையை இறக்குகிறான். ஒரு பையன் அந்த இடிந்த கட்டிடத்தின் மீது ஏறி வார்த்தைகளால் பயணிக்கிறான், யா அல்லாஹ் இந்த தண்ணீரை கொடுத்த உனக்கே அனைத்தும் போடும். எனக்கு மழைக்காக அல்லாஹ்வுக்காக நம்ம நன்றி செலுத்திருக்கிறோமா? ஒரு ரொட்டி, அந்த ரொட்டி கிடக்குது, கீழே கிடக்குது. அந்த ரொட்டியோட நிலையை பாத்தீங்கன்னா எதிரிகளுடைய அந்த சக மனிதனுடைய அந்த குருதி ரத்தம் அந்த ரொட்டியில படிஞ்சிருக்கு. அதை கழுவிட்டு அந்த சிறுபிள்ளை பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் சொல்லிட்டு சாப்பிடும். எந்த அளவுக்கு நன்றிங்க. ஒரு தந்தை தன்னுடைய 1.5 வயது மகனை கையில் வைத்துக் கொண்டு எப்படி கையில் வச்சிருக்கிறாரு? ஜனாசாவா வச்சிருக்கிறாரு. ஜனாசாவா கையில் வச்சுக்கிட்டு அந்த மனிதன் சொல்கிறார், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு எப்ப சொல்லுவோம்? நல்ல ஃபுல்லா சாப்பாடு பரிமாறப்பட்டால் நல்லா சாப்பிட்டு அந்த சாப்பாட்டுடைய மகிழ்ச்சியிலிருந்து வாயில் அல்ஹம்துலில்லாஹ் வார்த்தை வரும். சில பேர் அதுவும் சொல்ல மாட்டோம். ஆனா தன்னுடைய பிறந்த குழந்தை 1.5 வயது குழந்தை இறந்து கபரிடப்பட்டு எதிரிகளால் கொல்லப்பட்டு அவர் கையில் கொடுக்கப்படுகிறது. அந்த மனிதனுடைய வாயிலிருந்து வார்த்தை வருகிறது, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். இந்த மாதிரி ஒரு நிலை நம்மை அரவணைத்தால் நம்முடைய நிலை என்னவாக இருக்கும்? இன்னும் நம்ம தன்னுடைய 10 வயது சிறுவன் இறந்து இருக்கிறார். அந்த அம்மா அந்த பையன் போய் பேசுறாங்க. என்ன பேச்சு தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் அப்பா, நேத்து மௌத்தா போனாங்கல்ல அத்தா, அவரு அத்தா முதல் நாள் தான் மௌத்தா போயிருக்காரு குண்டு வெடிப்புல. அவங்களுக்கு போய் சலாம் சொல்லுங்க. அதுக்கு முதல் நாள் உங்க சித்தப்பா இறந்து போனாங்களே சிறிய தந்தை, அவங்களுக்கு சலாம் சொல்லுங்க. அதுக்கு முதல் நாள் உங்க பெரியம்மா எதிரியுடைய குண்டு வெடிப்பில் இறந்து போனார்கள், அவர்களுக்கு சலாம் சொல்லுங்க. ஒரு வார்த்தை கூட அல்லாஹ்வுக்கு எதிரான வார்த்தைகள் கிடையாது. அடுக்கடுக்கான திருமணம் நினைச்சு ஜீரணம் பண்ணி பார்க்க முடியுதா? பிறந்த குழந்தை பிரியா விடை கொடுக்கும் போது தாயின் வாயிலிருந்து என்ன வார்த்தை பிறக்கும்? என்ன வார்த்தையை பிறக்கும்? அந்த அம்மா சொல்றாங்க, உங்க வாப்பாக்கு சலா சொல்லு. முதல் நாள் உங்க சிறிய தந்தை இறந்து பிறகு அவருக்கு சலா சொல்லு. அதுக்கு முதல் நாள் உங்க பெரியம்மா இறந்து பிறகாங்க, அவங்களுக்கு சலா சொல்லு. இந்த துன்பத்தில் கூட அல்லாஹ்வுக்கு மாற்றமான வார்த்தைகள் அவர்கள் வாயிலிருந்து வரவே இல்லை. அல்லாஹ்வை புகழ்ந்து போற்றிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய நிலை, அல்லாஹ் போதும் போதும் என்று இந்த உம்மத்திற்கு தந்த போது கூட அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய சமுதாயமாக நாம் இருக்கவில்லை. சொல்ற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல தபுக்குடைய களத்துக்கு போறாங்க. தபுக்குடைய களத்துக்கு போகும் பொழுது பெரிய ஒரு கோடை காலம், அது கடுமையான கோடையுடைய வெயில் தாங்க முடியல. அந்த நேரங்கள்ல
அந்த பயணம் அமைந்துவிட்ட காரணத்தினால் தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணீர் பற்றாக்குறை. ஒரு ஆளுக்கு ஒரு ஒட்டகத்திற்கு 3 நபர்கள் வீதம் பயணித்தார்கள். ரொம்ப நடக்கணும், நடந்தா தண்ணி தாகம் அடிக்கும். பாலைவன நிழல், அதிகமான வெயில். நிறைய பேர் என்ன செய்வாங்களா, அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட தண்ணி தாகமா இருக்கு போய் குடிச்சிட்டு வரேன்னு போவாங்க, திரும்பி வரவே மாட்டாரு. மறுபடியும் அவரை தேடிட்டு போவாரு, அவரும் வரமாட்டாரு. சொல்றாங்க சஹாபாக்கள், இவர் 2 பேரையும் தேடி எங்களிலே திடகாத்திரமான ஒரு நபர் போவார், அவர் 2 பேரையும் சடலமாக தூக்கி கொண்டு வருவார். அந்த அளவுக்கு சோதனை. தண்ணி தாகத்தினால வழி இல்லாம என்ன செய்வாங்கன்னா, ஒட்டகத்தினுடைய வயிற்றுல அந்த நீர் பை இருக்கும் பாருங்க, வாட்டர் டேங்க், அதை அறுத்து நாங்க குடிப்போம். அதை கூட யாரு குடிப்போம்? திடகாத்திரமான ஆளு. நாங்கள் சாப்பிட மாட்டோம். யாரு குடிப்போம்? எங்க இல்ல, பலகீனர்களுக்கு குடிப்போம். தண்ணி பத்தாது, வேற வழி இல்லாம என்னதுமா செய்வோம்? நம்ம வாழ்க்கையில ஜீரணித்து பார்க்கவே முடியாது. ஒட்டகத்தினுடைய இறப்பையை அறுத்து அந்த சாணத்தை ஒன்று சேர்த்து அது ஒரு துணியினால் கட்டி புழிந்து அதுல வர தண்ணியை குடிப்போம்னா, என்னைக்காவது இந்த மாதிரி ஒரு நிலையை எட்டி இருக்கிறோமாங்க? இந்த மாதிரி நிலையை எட்டிய போது கூட சஹாபாக்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அருட்கொடைகளை மறந்தது கிடையாது. அல்லாஹ்வுக்கு ரொம்ப எச்சரிக்கை செய்தாங்க. என்ன எச்சரிக்கை செய்தாங்க? ஒவ்வொரு சமூகத்திற்கும் சோதனை உண்டு, ஃபித்னா உண்டு. ஆனால் என் சமூகத்திற்கு சோதனை என்னவென்றால் அல்மால், செல்லுமாகும். ஒவ்வொரு சமூகத்திற்கும் சோதனை உண்டு, ஃபித்னா உண்டு. என் சமூகத்திற்கு சோதனை என்னவென்றால் அது செல்வமாகும். மேலும் சொன்னாங்க, உங்களுக்கு அதிகமாக வறுமை ஏற்பட்டு அதனால் நீங்கள் தட்டழிந்து போய்விடுவீர்கள் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. மாறாக உங்களுக்கு செல்வம் வழங்கப்பட்டு, கவலைப்படுறாங்க ரசூலுல்லாஹ், உங்களுக்கு செல்வம் கொடுக்கப்பட்டு அந்த செல்வத்தினால் உலக வாழ்க்கையை நீங்கள் விரும்பி தட்டழிந்து போய்விடுவீர்களோ என்று நான் பயப்படுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அந்த உலக ஆசை கண்ணை மறைக்கிறதுனாலதான் நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள்லாம் நமக்கு தெரியாம போய்விடுங்க. சில செய்திகள் இருக்கு. 2வது அல்ஹம்துலில்லாஹ். கணிதற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் இன்றைய ஜும்மாவை எதிர்நோக்கக்கூடிய, உயிரோடு எதிர்நோக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்திருக்கிறான். இது ஒரு அருட்கொடை தான். ஆயுள் காலங்கள் நீட்டிக்கப்பட்டு அதன் மூலமாக அதிகமாக நன்மைகளை சேர்த்து அதன் மூலமாக ஒரு சொர்க்கம் செல்வதும் அல்லாஹ்வுடைய அருட்கொடை தான். அந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 2 மலக்குகள் வானில் இருந்து இறக்கப்படுகிறார்கள். அதுல பாத்தீங்கன்னா ஒரு மலக்கு, அவருடைய பிரார்த்தனை என்னவென்றால், யாரெல்லாம் இன்றைய நாளிலே அல்லாஹ்வின் புறத்தில் அல்லாஹ் அவருக்கு வழங்கிய செல்வத்தில் இருந்து அழகான முறையில் செலவிடுகிறாரோ அவருக்கு யா அல்லாஹ் நீ செல்வத்தை பெருக்கி தருவாயாக என்று ஒருத்தவர் என்ன செய்யறாரு, ஒரு மலக்கு பிரார்த்தனை. இது டெய்லி நடக்கக்கூடிய சம்பவம். இது ஃபஜ்ருடைய வேளையில 2 மலக்குகள் டெய்லி இறங்குறாங்க. அவங்க பிரார்த்தனை செய்வாங்க. என்ன பிரார்த்தனை? யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்கிறாரோ அவருக்கு நீ என்ன செய், நன்மை செய், அவருக்கு செல்வத்தை நீ பெருக்கு. இது மலக்கு செய்கிற பிரார்த்தனை. இது ஒரு மலக்கு. இன்னொரு மலக்கும் இறங்குவார் அதே டயத்துல. அவர் என்ன பிரார்த்தனை செய்கிறார்? யா அல்லாஹ், இந்த நாளிலே அல்லாஹ் அதிகமான அருட்கொடைகளை இந்த மனிதர்களுக்கு வழங்கியும் அதை நல்லவற்றின் பக்கம் செலவிடாமல்
தடுத்து வைத்துக் கொள்கிறார்களே அவருடைய செல்வத்திலே நீ நாசத்தை ஏற்படுத்துவாயாக. இந்த 2 மலக்குகளும் ஒவ்வொரு நாளுடைய ஃபஜ்ருடைய வேளையிலே தினசரி இறங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்ப தர்மம் என்பது ஒரு மனிதனுடைய ஒரு சக்திக்கு உட்பட்டு அது செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இருக்கிற காரணத்தினால் இன்றைய ஜும்மா வசூல் மாவட்டத்தினுடைய பொருளாதார தேவைக்கானது. அதிகமான தாவா பணிகளை எடுத்து செல்வதற்காக தெரியும் உங்களுக்கு போதைப் பொருள் சம்பந்தமான பிரச்சாரங்கள், கொரோனா பேரிடு காலங்களில் நடைபெற்ற பிரச்சாரம், சிறுக்குக்கு எதிரான பிரச்சாரங்கள், வரதட்சணைக்கு எதிரான பிரச்சாரங்கள், அடுத்தது பாத்தீங்கன்னா ரத்த தான முகாம், ரத்த தான அதிகமான மக்கள் ரத்த தானம்ங்கிறது ஒரு காலகட்டத்தில் அதிகமா நம்மளுடைய இயக்கத்திலிருந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. இப்ப ரொம்ப அது ஒரு பலகீனமான ஒரு நிலையை எட்டிக் கொண்டிருக்கிறது. அதற்கான விழிப்புணர்வு பிரச்சாரம், இது மாதிரி அதிகமான பிரச்சாரங்களை மேற்கொள்ளும் பொழுது அதற்கு பொருளாதாரம் என்பது நமக்கு வேறு எங்கிருந்து வரல. நம்மள மாதிரி மக்கள் கொடுக்கிற அந்த 10-20 இருந்து தான் அது சேகரித்து அதுல இருந்து நல்ல பணிகளை செய்கிறார்கள். அந்த மாதிரி நல்ல பணிகளை செய்யும் பொழுது அதுல இருந்து உங்களுக்கு என்ன செய்யும், அதுல இருந்து உங்களுக்கு ஒரு நன்மை வரும். இப்போ நீங்க இதுக்காக ஒரு 100 ரூபாய் கொடுக்குறீங்க, அதுல இருந்து ஒருத்தர் அந்த தொகையில அந்த நற்காரியத்திலிருந்து ஒருத்தர் என்ன செய்யறாரு, உயிரை பிளக்க வைக்கிறார். நீங்க நேரடியாக தொடர்பு இல்ல, ஆனா அதுல மறைமுகமா நீங்க உதவி செய்திருந்தாலும் அந்த உயிரை பிழக்க வச்ச அந்த ரோல்ல நீங்க வருவீங்க. எல்லாம் அப்படித்தான் பார்ப்போம். இவரும் அதுல பங்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு என்ன நன்மை கொடுக்கப்படுகிறதோ அதே நன்மை உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு கல்வி உதவி தொகை கேட்கிறாங்க, நீங்க சீனியர், ஆனா நீங்க ஒரு 100 ரூபாய்க்காக கொடுக்குறீங்க. அந்த பையன் என்ன செய்யறாரு, ஒரு கலெக்டர் ஆகி நல்ல ஜாப்ல இருக்கிறாரு, மாசம் என்ன செய்யறாரு, 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. அதுல இருந்து ஒரு 10,000 ரூபாய் தர்மம் செய்யறாரு. தர்மம் அவர் தான் செய்யறாரு. அவர் படிக்க வைக்கிறதுக்காக நீங்க உதவி செஞ்சீங்கல்ல, அந்த 10,000 ரூபாயில உங்களுக்கும் பங்கு இருக்கு. அவர் என்னென்ன நற்செயல் செய்யறாரோ அதுலயே உங்களுக்கு பங்கு. இப்ப தர்மம் செய்யும் போது இந்த சிந்தனையோடு தர்மம் செய்தால் மரணித்தால் என்ன செய்யும், இந்த தர்மங்கள் நம்மை பின்தொடரும் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். கொஞ்சம் பொருள் 2-3 அறிவிப்புகள் சொல்லியிருக்கிறாங்க நிர்வாகத்தின் சார்பாக. வருகின்ற சனிக்கிழமை வழக்கம் போல் மகரிபு தொழுகைக்கு பிறகு பெண்கள் பயான் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை இசா தொழுகைக்கு பிறகு ஆண்களுக்கான உள்ளரங்கு பயான் நடைபெறும். செவ்வாய்க்கிழமை இசா தொழுகைக்கு பிறகு தெருமணியை கூட்டம் நடைபெறும். அந்த இன்றைய ஜும்மா வசூல் மாவட்டத்திற்கான. அஸ்ஸலாமு அலைக்கும். நமதூர் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் பெற குடிநகர் தகவல் குழும வாட்ஸ்அப்பில் இணைந்திடுங்கள். மேலும் யூடியூப்பில் குடிநகர் 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முகநூலில் குடிநகர் தகவல் குழுமம் பக்கத்தை ஃபாலோ அப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.